இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் உங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான பிள்ளைகளே, சகோதரங்களே, பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்தின் வெள்ளிக்கிழமை திருப்பலியிலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் பரிசுத்தமான நாமத்திலே அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் பொழுது என்ற இயேசுவினுடைய திரு இருதயத்துக்கு நாம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவேன். இன்றும் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் இயேசுவினுடைய இருதயம் போல் ஆக பண்ண வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். அதில் விசேஷமாக இருதய வருத்தத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள், மருந்தெடுக்கிறவர்கள், மருந்தெடுக்கணும் எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய இருதயம் அவர்களை திடப்படுத்தி சுகப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறேன். பிரியமான பிள்ளைகளே, சகோதரங்களே, இன்றிலிருந்து 9 நாட்களுக்கு தூய ஆவியானவருடைய வருகையாகிய பெந்தெகோஸ்து பெருவிழாவை கொண்டாடுவதற்கான ஆயத்த நவநாட்களோடு திருகோணமலை மறை மாவட்டத்திலிருந்து நாங்கள் வழிபாடுகளையும் உங்களோடு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே ஆண்டவருடைய ஆவியானவர் பொழியப்பட்ட பொழுது எந்தவித வேறுபாடுமின்றி ஆண்டவருடைய அன்பையும் இரட்சிப்பையும் ஒருவர் புரிந்து கொண்டு அதை பறைசாற்றிய பெருநாளை திருச்சபையின் பிறப்பு விழாவை கொண்டாட ஆயத்தமாகுகின்ற இந்த நாட்களிலே நீங்களும் வீட்டில் இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் கூடி ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய், திருமுழுக்கினால் உறுதி பூசுவதனால் திடப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக ஜெபிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பலியை நானும் நீங்களும் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்வோம். பலவீனர்கள் என்று சொல்றதில்லை, நாம் வெட்கப்படக்கூடாது. ஏனென்றால் நம்மை மன்னிக்கிற பலவான் நம் அருகில் இருக்கிறார். ஆகவே நம் பாவங்களை உணர்ந்தவர்களாய் இதை சுத்தி அடைய வேண்டும் என்று நினைத்து மன்னிப்பு கட்டு ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள், குறைகள், பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்த்தியவரும் எமது மீட்பின் ஊற்றும் உறைவிடமுமான எம்மை அழைத்துச் செல்வீராக.
இவ்வாறு திருமுழுக்கினால் புது பிறப்பு அடைந்த நாங்கள் எங்கள் மீட்பர் தமது மாட்சியில் வரும் பொழுது பேறு பெற்று சகாயத்தன்மையால் அணி செய்யப்படுவோமாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதலும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 திருவசனங்கள் 9 தொடங்கி 18 முடிய. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓர் ஆண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டில் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டி விடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழிப்பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றி சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராக நான் இருக்க விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான செஸ்தீனை பிடித்து நடுவர் மன்றத்திற்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்தியில் உள்ள சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்றுக்கொண்டு தம் நேர்த்திக் கடனை நிறைவேற்ற கெங்கிரோயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக, கடவுளே அனைத்துலக வேந்தர் நீரே, கடவுளே அனைத்துலக வேந்தர் நீரே. மக்களினங்களே களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுவதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணியச் செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ்பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும். கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. ஆரவார ஒளியிடையே பவனி செய்கிறார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயர் ஏற்றுகிறார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. நற்செய்திக்கு முன்வாழ்த்தொழி. அல்லேலூயா அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து
மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 வாக்கியங்கள் 20 தொடங்கி 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுவீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உட்கார்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் என்று ஆவியானவருடைய வரம் வேண்டுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கேட்ட முதலாவது வாசகம் நேற்றைய வாசகத்தினுடைய தொடர்ச்சி. பவுலடிகளார் கொரிந்து நகரில் நற்செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். கொரிந்து நகரை பற்றி ஆய்வாளர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், தவறான வாழ்க்கை முறை வாழ்கிறவர்கள், உலக போக்கிலான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் அங்கே நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நடுவிலும் கடவுள் பவுலுக்கு காட்சியிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை நேசிக்கிறவர்கள், எனக்கு பிரியமானவர்கள் பலர் இருக்கிறார்கள், பயப்படாமல் நற்செய்தி சொல். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகம் என்று சொன்னோன்னே சிலர் உடனே சொல்றார், ஐயோ இந்த உலகமா பாவப்பட்ட உலகம், மனுஷர்களா கூடாதவர்கள், மனுஷர்களா ஐயோ தீமையில் வாழ்கிறவர்கள், குடியும் போதையும் சண்டையும் சச்சரவும் போட்டியும் பொறாமையும் இருக்கிற உலகு என்று ஒட்டுமொத்த மனிதர்களை நாம் அப்படியே தவறாக நினைத்துவிட முடியாது. கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் உண்மை உள்ளவர்களாய் கடவுளை அன்பு செய்து கடவுளுடைய சட்ட திட்டங்களை கடைபிடித்து கடவுளுடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வாழ்கிற மனிதர்களும் நம் நடுவிலே இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு கேட்க வேண்டிய கேள்வி, என்னை நேசிக்கிற என் கட்டளைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகள் நம் நடுவில் இருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? நான் விரும்புகிற குடும்பம், என்னை நேசிக்கிற குடும்பம், என் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிற குடும்பம் என்று நம்மை பார்த்து சொல்லும் அளவுக்கு நம்மளால் வாழ முடிந்தால் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே பிரியமானவர்களே, பவுலடிகளாரிடம் ஆண்டவர் பேசி திட்டப்படுத்தி சொன்னது போலவே நடந்தது. சில நேரம் அவங்களுக்கு தெரிந்தால் பொஞ்சாதிக்கு அறையலான்றதுக்காக பிள்ளைகளுக்கு அடிக்கிறாங்களும் இருக்கிறாங்க, பொசு கொண்டு செய்யலான்றதுக்காக கதிர மேசையில் உதயிறாக்களும் இருக்கிறாங்க. அதுபோலதான் அப்படி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடந்தது. பவுலடிகளாரை கொண்டு போய் மண்டையில போடுவோம் என்று நினைச்சு போனவங்களுக்கு ஃபெயிலியர். உடனே என்ன செய்தாங்க, பக்கத்துல இருந்த செவக்கூட தலைவனுக்கு அறையிறாங்க. அவங்க என்ன நினைச்சு அறையிறாங்கன்னா, அங்க யாரு கல்லியோங்கிற அரசனுக்கு அடிச்சதாக நினைச்சு கொண்டு. ஆனா அந்த சூழ்நிலையிலும் யார் வெற்றி பெற்றார்? ஆண்டவர் வெற்றி பெற்றார். ஆண்டவருடைய ஊழியர் வெற்றி பெற்றார். ஆகவே ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சுற்றி சோதனைகள் வரும். அதான் நற்செய்தியில் ஆண்டவர் சொன்னார், அழுவீர்கள், துயருறுவீர்கள், அங்கே ஒரு நாள் உங்களுடைய அழுகை மகிழ்ச்சியாக மாறும். அந்த மகிழ்ச்சியாக மாறுறதுக்கு நம்ம பிரமாணிக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம சந்திக்கிறதுல எந்த குறையும் இல்லை. அவர் நம்மளை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சியாக தான் இருக்க போகிறார். சும்மா யோசிச்சு பாருங்க, வெளிநாட்டில் இருந்து புருஷன் வாராருன்னே புருஷனுக்கு ஆசையா இருக்கு பஞ்சாதி பிள்ளைகளை பார்க்க வேண்டும். இங்க பிரமாணிக்கமாக பஞ்சாதி பிள்ளைகளும் வாழ இல்லைண்டா, புருஷன் அனுப்பின காசு அவ்வளத்தையும் அப்படியே நாசமாக்கிட்டாங்கண்டா, ஒரு சேமிப்பும் இல்லை, பிள்ளைகளும் ஒழுங்கா படிக்க இல்லை, பிள்ளைகள் குடிச்சு வலிக்கிற பிள்ளைகளாய், பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளா, பள்ளிக்கூடத்தில் கடைசியா வார பிள்ளைகளாய், எல்லாம் வேண்டி கொடுத்த தகப்பனுக்கு ஒரு நிறைவு கொடுக்காத பிள்ளைகளாய் இருந்தா தகப்பன் பிள்ளைகளை பார்க்கறதுல சந்தோஷப்படுவார். நான் இப்ப கேட்க வேண்டிய கேள்வி, பிள்ளைகள் தகப்பனை பார்க்கறதுக்கு சந்தோஷப்படுமா? மனைவி தன் கணவனை பார்க்கறதுக்கு சந்தோஷப்படுவாரா?
அதுபோலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, உங்களை பார்க்கறதுல நீங்க அந்த மகிழ்ச்சி அடைவீர்கள், நான் மகிழ்ச்சி அடைவேன். நீங்களும் என்னை நீங்கள் சந்திக்கிற பொழுது மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் என்கிற செய்தியும் ஆண்டவர் இன்றை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே யாரிடமிருந்தும் பிரித்து விட முடியாத அந்த சந்தோஷம், என்ன சந்தோஷம் சொல்றார் தெரியுமா இயேசு? அவருடைய திருமுகத்தை பார்ப்பது. ஆகவே அவருடைய திருமுகத்தை பார்க்கிறதற்கு நாம தகுதி உள்ளவர்களாக இருக்க இந்த நாட்களிலே ஆவியானவருடைய வரம் வேண்டி ஜெபம் செய்வோம். நான் புன்னுரையில் சொன்னது போல பிரியமானவர்களே, புதிதாக நம்மள யாருக்குமே ஆவியானவர் பொழியப்பட போவது அல்ல. நாம் எல்லாம் ஏற்கனவே திருமுழுக்கினால் ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், அந்த ஆவியை உறுதி பூசுவதனால் திடப்படுத்தப்பட்டவர்கள் நாங்கள். ஆகவே நாம கேட்க வேண்டிய கேள்வி, இவ்வளவு நம்மளுக்குள்ள இருக்கு, நாம் அதை பிரயோசனப்படுத்துறோமா, அதை உணர்ந்திருக்கிறோமா என்று நாம் இயேசு சுவாமி நிக்கதேமுக்கு சொன்னது போல நாம மறுபடியும் இயேசுக்குள்ளே பிறக்க, மறுபடியும் இயேசுக்காய் வாழ ஆயத்தமாகுவோம். எழுந்து நின்று ஜெபம் செய்வோமா? இந்த நாளை ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி கைகளை கூப்பி இயேசு சுவாமியினுடைய நேசமுள்ள இதயத்துக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் மாற்றியறலும் என்று கைகூப்பி சொல்லுங்க. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரம் என்று இயேசுவின் இருதயத்தை கண்களுக்குள்ளே நினைச்சு, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் பரியம் ஓடுகிற ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் அந்த இயேசுவின் இரத்தம் இருக்கும்படி ஜெபம் செய்யுங்கள். இயேசுவின் இதயத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய இதயத்தில் நினைப்பு எல்லாம் என்னையும் உங்களையும் பற்றியதுதான். வருத்தப்பட்டவர்கள், தனிமையாய் இருக்கிறவர்கள், மனமுடைந்து போனவர்கள், பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், கடன் தொல்லைகளிலே இருக்கிறவர்கள், உறவு பிரச்சனைகளிலே இருக்கிறவர்கள், எல்லாரையும் இயேசுவினுடைய திருதயத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இயேசுவே என்று கூப்பிடுகிற பொழுது, காத்திருக்கிறேன் ஓடி வா என்கிற சத்தம் நமக்கு கேட்கிறதா என்று பாருங்க. அந்த மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் பிரித்து விட முடியாது என்ற திருமுகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம அந்த முகத்தை பார்க்கிற அளவுக்கு தகுதியுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்கிற வரத்தை கேட்டு ஜெபிக்கிறேன். திருத்தந்தை, கர்தினால், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பெரிய சிறிய குறும்படமானவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய நேசமுள்ள கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த இதயத்தின் அன்பை பறைசாற்றுகின்ற பணியில் அவர்களை கூடவே இருந்து வழி நடத்துங்க. இருதய வருத்தத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள், ஆபரேஷன் செய்திருக்கிறவர்கள், ஆபரேஷனுக்காக நாள் குறிப்பிடப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். இதே சத்திர சிகிச்சை செய்கிற டாக்டர்மார் தொடங்கி எல்லா டாக்டர்மார், நர்ஸ்மார், தாதிமார் எல்லாரையும் இயேசு சுவாமி தொட்டு பலப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். முன்னிலை பணியாளர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியும் கேட்கிறேன். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவே. அப்பா, தூய ஆவியானவருடைய வருகைக்காக காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாயும் எங்களை இந்த நாட்களிலே வழி நடத்துங்க. 1 மணி நேரம், அரை மணி நேரம் வீட்டில் இருந்து ஆவியானவரால் உண்மையிலும் ஆவியிலும் ஸ்துதிக்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிவிடுங்க. அந்த ஆவியானவரின் கனிகள் எங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க செய்க. அன்புள்ளவராய், பொறுமை உள்ளவராய், விட்டுக் கொடுப்பவராய், நம்பிக்கை வைப்பவராய், மன்னிப்பவராய் ஆவியானவர்களிலே வெளிப்பட எங்களை வழி நடத்துங்க. எங்களிடம் ஜெபம் கேட்டவர்கள், இன்றைய நாளிலே பிறந்த நாளை நினைவு கூறுகிறவர்கள், திருமண ஆண்டு நிறைவை நினைத்து சந்தோஷப்படுகிறவர்கள், குழந்தையை பெற்றுக் கொள்வதற்காக வைத்தியசாலைக்கு போகிறவர்கள், கை குழந்தைகளோடு இருக்கிறவர்கள், தனிமையில் வாழ்கிறவர்கள், வயசு போனவர்கள், பொருளாதார கஷ்டத்திலே இருக்கிறவர்கள், இந்த திருப்பலியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுவாமி உங்களுடைய நேச கரத்தின் இதயத்தின் மட்டற்ற அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்பார்களாக. இயேசு நசரேலின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை அனைத்துலகை நிறைவாமை போற்றுகிறோம். என நம்முடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகிறோம். என்னுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பில் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. பிள்ளைகளே, சகோதரங்களே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இது வெள்ளிக்கிழமை திருப்பலி ஆண்டவருக்கு விருப்பமுள்ள பலியாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் வார்த்தையான கிறிஸ்து வழியாக நீர் வாக்களித்த மீட்பு நற்செய்தி படிப்பணிகளால் எங்களுக்கு நிறைவேறிட உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவர் உமக்கு சான்று பகர்ந்த முன்னறிவித்த மீட்பை உரிமை பேராக மக்கள் அனைவரும் பெற்றுக் கொள்வார்களாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்ம இறைவனாகிய ஆண்டவர் இந்த செகண்ட் வரைக்கும் நமக்கு செய்து வருகிற நன்மைத்தனங்கள், செய்ய இருக்கிற நன்மைத்தனங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாகிய சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையில் மெய்யான பலியின் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த பொழுது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோர் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஜெபம் செய்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, மெய்யாகவே தூயவர், படைப்புகளுக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உடலாகவும் பரிசுத்தமான இரத்தமாகவும் இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் பட மனம் விரும்பி தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வை தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம் திருமுன் வந்து நின்று இந்த பலியை ஒப்புக் கொடுக்க கலந்து கொள்ள தகுதியுள்ளவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம். மேலும் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கிற எங்களை தூயாவியால் நிரப்ப வேண்டும் என்றும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் எல்லாரையும் உடைய அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் தொழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப், இவ்வுலகில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த திருத்தூதர்கள் புனிதர்களாகிய அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரெல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். எழுதின ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்து தந்தபடி ஜெபம் செய்வோம். விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் விடவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசுவின் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, சந்தோஷத்தை விட்டு செல்கிறேன். எந்த சந்தோஷம் உங்களை பார்க்கிறது, அந்த சந்தோஷத்தை யாரும் என்னிடம் இருந்து பறித்து விட முடியாது. உங்கள்கிட்ட இருந்தும் அதை பறிக்கலான்னு சொன்னீங்க. ஆண்டவரே, உங்களோட முகத்தை பார்க்கணும். நீங்க விரும்புகிற கூட்டத்துல நாங்க இருக்கணும். அதற்கு தேவையான வரத்தை இந்த உலகத்துல அதை எதிர்த்து போராடுகிற வல்லமையான ஆவியானவரை, உடல் சுகம், மன சந்தோஷம், ஆறுதல், அன்றாட உணவு, பிள்ளைகளுக்கு படிப்பு, போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்பு எங்களுக்கு நிறைவாய் கொடுக்க திருவிழம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். இயேசு ஆண்டவருடைய அன்பு, சமாதானம், சுகம், பாதுகாப்பு உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் என்ற இயேசுவினுடைய அன்பின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோமா? இயேசுவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த இயேசு. செம்மறியின் விருந்துக்கு இன்று அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகிறோம். ஆதலாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கிற இதயத்தை திறந்து தைரியமும் சுகமும் கொடுக்கிற இந்த ஆண்டவர் தந்தை, மகன், தூயாவின் வழியாய் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். ஆண்டவருடைய இதயத்தின் அன்பு உங்களுக்காக காத்திருக்கிறது.
ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்வில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுடைய சமணசானவரே, தேவ கிருபையால் உம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து ஆண்டு வழி நடத்தி அருளும். ஆமென். அதிதூதரான தூய மிக்கேலே, யுத்த நாளில் எங்களை தற்காரும் பசாசின் துட்டத்தனத்திலும் அதன் கண்ணிகளிலும் இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். தேவரீர் அதை கடிந்து கொள்ளும்படி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். வானுலக சேனைகளுக்கு அதிபதியாயிருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகமெங்கும் சுற்றி திரியும் பசாசுகளை தேவ வல்லமையால் நரக பாதாளத்திலே தள்ளிவிட கட்டளையிடுவீராக. ஆமென். இன்றைய நாளும் ஆசீர்வாதமான நாளாக இருக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தூய ஆவியானவருட வரங்களையும் கனிகளையும் பெற்ற நாம் திடப்படுத்தப்பட்டவர்களாய் அதற்கு சான்று பகர இந்த நாளையும் பிரயோசனப்படுத்துங்கள். Have a nice day. God bless you.